போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியார் கடைக்கு போனது ஒரு குத்தமாக போயிடுச்சு. பால் பாக்கெட் வந்துச்சு. சரி நம்மளே அடுக்கி வைப்போம்னு சொல்லிட்டு சிங்கப்பெண்ணை மோட்டிவேஷன்லாம் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அடுக்க ஆரம்பித்தா. நான் லைட்டாக ஓசிடி பேஷண்ட் வேறு. சரி இதெல்லாம் ப்ராப்பராக தான் அடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்க ஆரம்பித்தா. டைம் லேப்ஸில் எடுத்ததுக்கே இது இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அடுக்கி வச்சுட்டு பார்த்தா கையில் ஃபுல்லாக பால் ஸ்மெல்லு குப்புன்னு அடிச்சிது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நல்லா மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு ஸ்கின் கேர் லைட்டாக பண்ணிவிட்டு சாப்பிட போனேன். காலையிலே வந்துட்டு பொங்கல் சட்னி சாம்பார் எல்லாமே ரெடியாக பண்ணி வச்சுட்டேன். ஸோ சாப்பிட வேண்டியதான் தூங்க வேண்டியதான். பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வராமல் அங்கே இருக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா புல்டோசர் வச்சு அள்ளி ஊற்றுற மாதிரி சாம்பார் அள்ளி ஊற்றி நல்லா பரட்டி சாப்பிட்டுட்டு தூக்கத்தோடு தான் இருந்தேன். அப்புறம் என் மாமியார் மளிகை கடைக்கு அவரைக்கொட்டை பறிக்க போயிட்டாங்க. சரி அதனால் கடையை பார்த்துப்போன்னு போனால் பீடி சிகரெட்டை தான் கேட்குறாங்க என்கிட்ட வந்துட்டு. நானே ஒரு குழந்தைன்னு கடலை பொறுக்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ரொம்ப போர் அடிச்சுதா, இல்லை நான் வந்து அவரைக்கொட்டை பறிக்கிற இடத்துக்கு வந்தே ஆவேன்னு சொல்லிட்டு போனால் புழுதி தாங்க முடியல. அந்த அவரைக்கொட்டை இது தான் சொன்னேன்னு சொன்னாங்க, என்னன்னு தெரில. அதுவாக அடிக்குது. தாத்தாலாம் 6 பேக் வச்சுட்டு அசால்ட்டாக நிற்கிறாரு. நான் வந்துட்டு இல்லை என்னாலலாம் முடியவே முடியாது, பன்னீர் சோடா வாங்கிட்டு வந்து தரீங்களாங்கிற மாதிரி நான் போய் உட்காந்து பன்னீர் சோடா குடிச்சிட்டு உட்காந்துட்டேன். ஃபைனலாக வந்துட்டு வேடிக்கை பார்த்து சட்டை வீணாக போனால் தான் மிச்சம்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு.